கொஞ்ச நேரத்தில் ஜர்க் ஆகிட்டுங்க. மைக் எங்கேயோ கீழே விழுந்துருச்சுன்னு சொல்லி அப்புறம் பார்த்தா சைடில் சொருக்கிட்டு இருக்கேன் ஹெல்மெட்டில். ஒரு செகண்டில் ரிட்டனே ஒரு 2-3 கிலோமீட்டர் போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அவன் வேற முறைச்சி பார்க்குறான், என்றா அடிக்கடிக்கா நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரே கூத்தா இருக்கு. லெஃப்ட் தான்டா. சரியா தான் போகிறோமா? எங்கேங்க ரூட்டை பார்த்தா அப்படி தெரில. ஆனால் கூகுள் மேப் இப்படி தான் கூப்பிட்டு போகிறேன். இதில் எங்கடா போகுது? போகிறோம் மேலே தான். கூகுள் மேப் அடி அலப்புறம் தாங்க முடியலைங்க. ஆணை இருக்க இடத்த கூப்பிட்டு போய் காமிக்க போகிறான்னு நினைக்கிறேன். என்னை கேட்டால் ஏதோ ஒரு நல்ல ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறோம். மிஸ்ட்டு ஃபார்ம் ஆயிருக்கு. ஆஹா, வியூ நல்லா இருக்கியா? வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. கரெக்டாக தான் போயிட்டு இருக்க மாட்டாங்க போல. டிக்கெட் கவுண்டர் இங்கே தான் இருக்கா? டிக்கெட் கவுண்டர்னு நினச்சா டீ கடை. இப்படி ஏமாத்தியாரா? ஓஹோ, சூப்பராக இருக்குங்க வியூ. வியூ வேற லெவலுங்க பாருங்க. எப்பா பரவாயில்லையே. டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட்டுக்கு போகிற ரூட்லேயே இவ்வளோ வியூ பாயிண்டா? பயங்கரம். ஆஹா, இனியா இவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் தான் எடுத்திருக்கேன். அடே அப்பா, எவ்வளோ பேர். எல்லாம் டீ எஸ்டேட்டுக்குள்ளே போய் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு டைம் கிடைக்காது, நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதான். கோயிலெல்லாம் இருக்குது. என்ன கோயிலுப்பா? கோயில் சாமி இல்லை, உதவி இல்லை. ஒர்த்து. பசங்களா, இந்த டிசம்பர் மந்த்து ஊட்டி ட்ரிப் பிளான் பண்ணுங்களா. வேறு மாதிரி இருக்குது. இங்கே வாரு, டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போகிறேங்க. எந்த இடத்துல யானைக்குன்னே சொல்ல முடியாது, அவ்வளோ பயமாக இருக்குது. பைக்கு வந்துட்டு போகிறதால தெரியுறதில்ல. ஆனால் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். ஏதோ சோளக்குள்ளே போயிட்டு இருக்க மாதிரி இருக்குது. வீடியோஸில் அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரில. இங்கே பாருங்க, ரெஸ்டாரண்ட். தாருங்க, கர்நாடகா வண்டி. எப்பா எவ்வளோ மிஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது கீழே. இங்கேருந்து பார்த்தா ஃபுல் மேட்டுப்பாளத்தோட வியூ இப்படியே தெரியும் போல இருக்கு. அப்படியே ஃபாரஸ்ட்குள்ளேயே ரைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்குங்க. ஆனால் இந்த வெயில் மட்டும் இல்லைன்னு வைங்களேன், இன்னும் மிஸ்ட்டு ஃபுல்லாக மூடி இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ரூட்டவே. ஏன்னா இப்போவே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. பாருங்க, தண்ணி எல்லாமே வந்துட்டு இருக்கு. தென்னையா நீ வேறையா இதில் உனைய வேறு பிடிச்சே உட்காந்துருக்கும் போல இருக்குதே. மிரரை கயிறு அதெல்லாம் இருந்தால் எடுத்து கட்டிடுவோம், வேறு வழி இல்லை. ஏன்னா இங்கே ஒர்க் ஷாப்பெல்லாம் இருக்கிற சான்ஸே இல்லை. கீழே டைட் பண்ணேன், லைட்டாக ஹெல்மெட் அதில் வைக்கும்போது லூஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல. எப்பா எங்கெங்கேயோ கூப்பிட்டு போறியப்பா. பரவாயில்லைங்க, ட்ராவல் பண்ணுறது தான் இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்க முடியுது. வேலைக்கு போகிறோம், சம்பாதிக்கிறோம், இந்த மாதிரி ட்ராவல் பண்ணி கொஞ்சம் நாளாச்சும் என்ஜாய் பண்ணலாங்க. ஏன்னா லைஃப் வேறு மாதிரி. லைஃப்பை வாழ்கிறதுக்காக தான், சம்பாரிச்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறக்காண்டி கிடையாது. பாருங்க, எந்த இடத்துல புலிக்காரடி வருன்னு சொல்லி தெரியலையே. ஒரே இருட்டாக இருக்குது. கரெக்டாக தான் போகிறையா? யானை மட்டும் அப்படியே ஆப்போசிட்டில் வந்துச்சேன்னு வைங்களேன்,
யானையும் இறங்க முடியாது, நம்மளும் திரும்பி ஓட முடியாது, அவ்வளோதான். கதம் கதம் சோழி போடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிரும் கூத்து. அப்படியே டீப்பாக கீழே இறங்கிட்டே போயிட்டு இருக்குங்க. கீழே போய் மேலே இருமா இல்லை கீழே தான் இருக்கா என்னன்னு சொல்லிட்டு தெரியலையே. பின்னாடி வேற நானும் போயிட்டே இருக்கேன், அவனும் வந்துட்டே இருக்கான். காலையில் 5 மணிக்கு ஒரு டீ சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் இப்போ தாங்க வந்து கிட்டத்தட்ட டைம் எவ்வளோ ஆச்சு, 10 மணி ஆச்சுங்க. 10 மணிக்கு தான் காலை டிஃபனே சாப்பிட்ருக்கோம். இப்போ தான் நல்லாயிருக்கு. ஆஹா, என்னையா இவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கா இருக்குது. கீழே மட்டும் பைக் உள்ள விட்டோம், அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. இங்கே பாருங்கள் மிஸ்ட்டு, நம்ம கேமராவில் அவ்வளோ கிளியராக தெரியாது, ரியலாக பார்க்கும்போது நல்லா தெரியுதுங்க. சூப்பராக இருக்குது. வந்ததுக்கு இந்த ஒரு வியூ பாயிண்ட்டு பார்த்தாவே போதும் போல், ஒர்த்தான ஒரு வியூ பாயிண்ட்டுன்னு தான் நினைக்கிறேன் என்னை கேட்டால். ஏன்னா அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளே போகிறதே ஒரு என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் ஊட்டி வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி குன்னூர் வழியாக வந்து இந்த டால்பின் ஹவுஸ் வியூ பாயிண்ட்டை பார்த்து போயிருங்க. நானே இப்போ தான் புதுசு, ஃபஸ்ட் டைம் தான் போகிறேன். போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வெயில் மட்டும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் கிளைமேட் சூப்பராக இருந்திருக்குங்க. ஏன்னா இந்த டிசம்பர் மந்த்து மட்டும்தான் ஒரு சீசனான டைம் போல். ஆனால் டூரிஸ்ட்டு ரொம்ப அதிகங்க, செம்ம க்ரௌடாக இருக்குது. இதுவும் கூட பரவாயில்ல, அந்த ஊட்டி போகிற ரூட்டில் அவ்வளோ க்ரௌடு. இங்கே ரூம் ஸ்டேலாம் இருக்கும் போலையே. நெக்ஸ்ட் மந்த் வந்தோன்னு வையன், ஏதோ ஒரு ஸ்டே பண்ணி ஒரு 2 days ட்ரிப்பாக போட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகணுங்க. 1 day ட்ரிப்பெல்லாம் வரோம் போகிறோம் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஹா, எங்கேயோ போகிறாங்க. ஒருவேளை அதான் டால்பின் ஹவுஸ் வியூ பாயிண்ட்டோ. மிஸ்ட்டு கவர் ஆகிட்டு இருக்கு. என்ன எவ்வளோ கிலோமீட்ரு? இன்னும் 5.5 கிலோமீட்டருங்க. 5.3. ஆஹா, என்னையா கம்பளியெல்லாம் விற்றுட்டு இருக்காங்க, பெட்ஷீட்டு. வால்பாறை மாதிரியே ஃபீல் ஆகுதுங்க. ஏன்னா வால்பாறை போகும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஃபுல்லாக டீ எஸ்டேட்டாகவே இருக்குது. இப்போ அந்த ஃபீல் தான் எனக்குள்ளே இருக்குது. வால்பாறை ஊட்டி எனக்கு ரைடு பண்ணணும் அப்படின்னாவே ஹில்ஸ் ரைடு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். இந்த மாதிரி நார்மலாக அந்த சிட்டி அந்த மாதிரி சைடு லோக்கலெல்லாம் செட் ஆகாதுங்க. சொர்க்கத்துக்கு வந்துக்குன்னு நினைக்கிறேன் என்னை கேட்டான். ஐயோ, நீ வேறையாடா. டீ எஸ்டேட் இல்லையா நம்ம மின்னுது. கரெக்டாக தான் போகிறோமா? One second later. ஒர்த்து ஏதோ குன்னூர் விட்டு ரொம்ப தூரம் உள்ள வந்த மாதிரி இருக்குது. ஆனால் 5 கிலோமீட்டர் தான் உள்ள வந்திருக்கோம். இங்கே பாருங்களேன், தண்ணி ஓடிட்டு இருக்கு, சூப்பராக இருக்கு. செக் போஸ்ட்டாக தானே இருக்கான். பேரு கரன்சியா? கரன்சி ஊர் பேரே கரன்சியா? ஆனால் எதுக்குடா கூப்பிட்றாங்க பார்த்தா அந்த கடைகளுக்கு கூப்பிட்றாங்க. எப்பா
பாருங்க இங்கிருந்து வியூ வேறு மாதிரி இருக்கு. கிரீன் ஹில்ஸ். எப்பா இன்னும் எவ்வளோ தூரண்டா போகணும்? மறுபடியும் ரிட்டன் இதுலேயே வரலாமா இல்லை அதுலேயே ரூட் இருக்கான்னு சொல்லிட்டு தெரில. ரூட் இருந்துச்சுன்னா அப்படியே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருந்தால் அங்கேயும் போய் பார்க்க வேண்டியதாங்க. இந்த ஒரு வியூ பாயிண்ட் பார்க்குறக்கே ஒரு நாள் ஆயிரம் போல இருக்கே. பட் நம்ம தான் ஸ்லோவாக போகிறோமா? ஏன் ப்ரோ ஹார்ன் அடிக்கிறீங்க? ஆஹா, மறுபடியும் ஒரு ஹில். டீப் ஃபாரஸ்ட்குள்ளே உள்ள போகிறோமா? டெப்த். கண்டிப்பாக இங்கே எல்லாம் யானை பைசானெல்லாம் இருக்கிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குங்க. இங்கே வாட்டர் கிராசிங்கா? ஆமாயா, வேறு லெவலாக இருக்குயா. இதெல்லாம் மான்சூன் டைமில் வந்தோம்னா இன்னும் என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வாட்டர் ஃப்ளோ கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மிஸ்ட்டு ஃபுல்லாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த டிசம்பர் டைமில் இங்கே அதனால வெய்யும் அடிக்கும். ஆனால் இங்கே வந்து கூலிங் அவ்வளோ கூலிங்கு. வெயிலில் 3/4% வந்து இதுதான் இருக்குது. வெயில் கூட ஒரு நார்மலாக எப்படி சொல்கிறது, இதமாகவும் இருக்குது, குளிராகவும் இருக்குது. ஆஹா, என்னையா டீப்பாக திரும்புது. அதிரப்பள்ளி ரூட்டு மாதிரியே திரும்புது ஐயா. கண்டிப்பாக சாயங்கால நேரமெல்லாம் இந்த ரூட்டில் வரவே முடியாதுங்க. ஏன்னா இப்போவே பயம் அள்ளோடுது. இதே இந்த கார் போகிறதால எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கு. இல்லைன்னு வைங்களேன், அவ்வளோதான். எந்த இடத்துல என்ன வரும்னு சொல்லிட்டு தெரியாமல் போயிட்டு இருக்க வேண்டியதான். இன்னும் ஒரு 3.5 கிலோமீட்டர் இருக்குது. டைம் பார்த்தோம்னா 10:50. எப்பா டைம் 11 மணி பக்கம் ஆயிடுச்சுங்க. இதுக்கே எவ்வளோ டைம் ஆகி இன்னும் எவ்வளோ இடம் போக வேண்டியதுக்கு? இன்னும் எவ்வளோ இடம் போக வேண்டியது இருக்கு? ஆஹா, சூப்பராக இருக்கு. ஏய், அவன் கீழே பார்த்தா அந்த அருவி இதுதானா? ஆஹா, ஓ, அங்கே நின்று ஆப்போசிட்டில் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் என்னை கேட்டான். ரோடு போட்டு இருப்பாங்க போல இருக்கு. கையெல்லாம் அப்படியே விரைக்குதுங்க, குளிர் அந்த அளவுக்கு இருக்கு. ரைடிங் கிளாஸ் வாங்கலாம்னு நினச்சேன், கடைசியாக வாங்க முடியாமல் போயிடுச்சு. டால்பின் நோஸ் இன்னும் 2 கிலோமீட்டர் இருக்குங்க. இல்லைன்றானா 3 கிலோமீட்டர்னு காமிக்குது. டீ எஸ்டேட் ஓரத்துலேயே போயிட்டு இருக்கோம். நல்லா தான் இருக்குது. சிறுத்தை புளி எதுனா வராமல் வந்தால் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக இங்கெல்லாம் இருக்கும். நான் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. ஆனால் நல்லா இருக்குங்க. ரூட்டு கொஞ்சம் செம அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஐயா, யானை ஸ்மெல் அடிக்குதுங்க. யானை இருக்கா? ஐயோ, ஏய், யானை ஸ்மெல்ல வந்து பாத்தியா? யானை நின்று இருக்கா? சாணி கிடக்குதா? அதை பார்க்காம வந்துட்டேன்னு. அதுதான் அந்த வாசம் அடிச்சுதா? யானை இருந்தாலும் இதே போல தாங்க வாசம் அடிக்கும். ஒரு செகண்டில் ஜர்க் ஆகிட்டேன். ஆப்போசிட்டில் போகிறது போயிடலாம், ஆப்போசிட்டில் வர்றது தான் ரிஸ்க்கான ஒரு டாஸ்காக இருக்குது. இது கொஞ்சம் டேஞ்சரான ரூட்டுன்னு தான் நினைக்கிறேன். டால்பின் மூக்கு கண்காட்சியா? காட்சி முனை. சச்ச, தப்பாக படிக்கிறியா? வரமா, படிடா படி. வேற மாதிரி இருக்குதுங்க கிளைமேட். ஏ பசங்க, ஊட்டி ட்ரிப் என்ஜாய் பண்ணணுமா? இந்த மாதிரி ரூட்ல வேற மாதிரி இருக்கு. ஹார்ஸ் ரைடு எல்லாம் இருக்கும் போல இருக்கு. எப்பா சுத்தி ஒரு சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்குங்க. நீ செங்குத்தா கீழே இறங்கிட்டு போயிட்டு இருக்கு. யாருன்னு போடியா?
ஐயோ எங்கேயோ போகிறானே. எப்பா வியூ மட்டும் பாருங்க கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் உங்களுக்கு நிப்பாட்டி காமிக்கிறேன் பாருங்களேன். வியூ கொஞ்சம் பாருங்கள். இறக்கத்தில் தான் வண்டி நிற்கும், கீழே போய் விலகாம தான் சரி. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குது. ரூட் வேறு இந்த வழியாக தான் போகணும்னு நினைக்கிறேன். வாங்க போகலாம், அப்படி போவோம். ஏன்னா இன்னும் கீழே போய் பார்க்க வேண்டியது நிறைய இடம் இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு அங்கே போயிட்டோம் நமத்துக்குள்ள. ரூட்டே கொஞ்சம் அல்டிமேட்டாக இருக்குங்க. ஆஹா ஏ தங்கம் வரமா போடா. நான் ரோட்டில் இருந்து எட்டி பார்க்குறானே. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாதுங்க இவ்வளோ ஒரு சூப்பரான ரூட்டு. ஒரு டீ எஸ்டேட்டுக்கு நடுவில். ஃபீலிங்ஸை சொல்லவே முடியல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. பாருங்க ஏன் வண்டி வளைச்சு வளைச்சு ஓடிட்டு போகிற மாதிரி இருக்கு. ஆஹா பிரேக் மட்டும் பிடிக்கலன்னு வைங்களேன், டேரெக்டாக போயிட வேண்டியதா டீ எஸ்டேட்டுக்குள்ள. இல்லையா அது பிரேக் கண்ட்ரோல்லே வச்சுக்கணும் போலயே. நம்ம தாண்டி போயிட்டு இருக்கோம். இன்னும் என்ன போவாங்க, இன்னும் எவ்வளோ கிலோமீட்டரு? ஏய் எங்கேயோ போயிட்டு இருக்கோமே. ஆஹா 1.1 கிலோமீட்டர் தானா? அந்த புள்ளி உள்ள இருக்கிறத பார்க்க மறந்துங்க. 11 கிலோமீட்டர்னு காமிக்கிற மாதிரி இருக்கு. ஒரே செகண்ட்ல ஷாக் ஆயிட்டேன். எப்பா எங்கேயும் சொர்க்கத்துல போற மாதிரி இருக்குங்க. ஏ பசங்களா இந்த மாதிரி இடத்தெல்லாம் பார்க்காம இருந்துடாதீங்களா, வேற மாதிரி இருக்குதா. ஆனா அழகு இருக்க இடத்துல கண்டிப்பா ஒரு ஆபத்தும் இருக்குங்க. நம்ம கொஞ்சம் சேஃபா தான் இருக்கணும். ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கு. ஆஹா டால்பின் நோஸ் தங்களை அன்புடன் வரவேற்கிறது. தங்களை மட்டும் இல்ல உங்களையும் சேர்த்துதாங்க. அல்டிமேட்டா இருக்குங்க. அங்க பாருங்க மலைய. டிக்கெட் இங்கே தான் வாங்கணும்னு நினைக்கிறேனே. ஆஹா ஏற்கனவே பார்த்துருக்க ஒரு வீடியோஸில் டிக்கெட் இங்கே தான் வாங்குவாங்க, இங்கேருந்து தான் ரொம்ப தூரம் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொல்லிட்டு தெரில, பார்க்கலாம் வாங்க. பக்கத்துலேயே வாங்குவாங்களா என்னன்னு தெரில. ஒருவேளை அதனால தான் கடையா? வேற மாதிரி இருக்கு. எப்போ ஃபுல்லாக மிஸ்ட் கவர் ஆகிட்டு இருக்குங்க. பாருங்க மேலே வந்துட்டு இருக்கு. நிறைய பேர் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்களேன். அக்கா பாருங்க ஃபுல்லாக மிஸ்ட்டு. டால்பின் நோஸ் வந்துட்டோமா? எங்கேயா இதான் போல இருக்கே. அங்கே பாருங்க வாட்டர் ஃபால் எவ்வளோ அழகாக ஊற்றிட்டு இருக்குன்ட்டு. ஐயோ ஏன் அந்த வாட்டர் ஃபால் பேர் என்னமோ சொல்லுவாங்களே, சர்ச் பண்ணி பார்ப்போம், நம்மளுக்கு தெரில. டிக்கெட்டு வாங்கவே இல்லை, அலௌடா? வாங்க அங்கே போய்ட்டு பண்ணலாம். வந்ததுக்கு ஒரு நல்ல சம்பவம் வச்சு விட்டாங்க. வா ரிட்டர்ன் போலவா. ஏ வா அங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலவா. ஸோ கைஸ் வந்திருக்க ஒரு தரமான சம்பவம் நடந்துருச்சு. ஏன்னா அது க்ளோஸில் இருக்குங்க. நான் அப்போவே நினச்சேன், அவங்க க்ளோஸில் இருக்கும்போதே நினச்சேன் என்னடா டிக்கெட் கவுண்டர் இல்லையே அப்படின்னு. இங்கே வந்து கேட்கும்போது சொல்கிறாங்க இந்த மாதிரி க்ளோஸில் இருக்குப்பா, ஒர்க் நடந்துருக்குன்றாங்க. என்ன தான் பண்ண முடியும்? சரி வாங்க அங்கே போய் பார்க்குறதோட இங்கே பாருங்க அது பெஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு.
எப்படி இப்படி நிற்போமா? ஆஹா, வேற லெவலில் இருக்கே. பாருங்க, ஃபுல்லாக மிஸ்ட் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. வேறு லெவலில் இருக்குங்க கிளைமேட்டு. இது என்னையா லைன் கம்பி கீழேயே போகுது. இந்த ரூட் எங்கே போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே. ப்ரைவேட் ரூட்னு நினைக்கிறேன். டீ எஸ்டேட்டுக்கு போகும் போல். இங்கே பாருங்கள், நம்ம செல்லக்குட்டி ஜம்மன் நின்ட்டு இருக்கான். இல்லையா ஃப்ளாஷர் அடிக்குது. எனக்கு அப்படி தெரியலையே. ஃப்ளாஷர் அடிக்குதுடா. ஃப்ளாஷர் அடிக்கிறாங்க. இங்கே பாரு, வீடியோஸில் பாரு, தெரியுதா? ஃப்ளாஷ் அடிக்கிற பையன். பேட்டரி கனெக்ஷன் ஆயிடுச்சு, அதனால அப்படி எரியுது. அப்படிங்கிறியா? ஆனா நார்மலா பார்த்தா தெரிய மாட்டேதுடா. பாரு, டார்க் ஆயிடுச்சு. பேட்டரி கனெக்ஷன் இருக்குது. அது இருக்கட்டும், சூப்பரா இருக்கு, பரவாயில்ல. வீடியோஸ்க்கு நல்லா தெரியுது. இங்க பாருங்க, வேற லெவலாக இருக்கு. ஒரு ரீல்ஸ் எடுப்போமா? நல்லா தெரிஞ்சுட்டு. இந்த நேரம் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுங்களா? அவர் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன். லைட்டாக தெரியுது. இங்கே பாருங்க, கரெக்டாக இந்த இடம். கிளைமேட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் குன்னூர் வரீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா ஒரு பொறுத்தான ஸ்பாட்டுன்னே சொல்லலாம். நாங்கள் வந்து டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட் ஏறி பார்க்குறதோட இந்த இடமே பெஸ்ட்டான இடமா தான் எனக்கு தெரியுது. மரம் பாருங்களேன். போகிற வழியில் தான் ஒரு சம்பவமே இருக்குது போல இருக்கே. யானை மாதம் வேறு வந்துச்சு. யானை வேறு சாமி போட்டிருக்கு. இது லேம்ப் ஸ்டாக்லேருந்து கீழே இறங்குற வழி. அதில் போனோம்னா மேலே போகலாம், இதுலேயும் மேலே போகலாம். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சரஸ்வதி சபா போன் சாமி, போன் அங்கேயே போயிரு. போய் பார்க்கிங். கைஸ், இப்போ வந்து நம்ம லேம்ப்ஸ் ராக்கு விட்டு நம்ம கிளம்புற வைப்போம். செகண்டாக வந்த இடம் தான் வந்து லேம்ப்ஸ் ராக்கு. இப்போ இனிமேல் வந்து எங்கே போகலான்ட்டு பிளான்னா தொட்டபட்டா பீக் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு தான் லொக்கேஷன் போட்டிருக்கேன். பட் இங்கே டவர் கிடைக்கிறது இல்லைங்க. டவர் கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும். விட்டு விட்டு கிடைக்கிறதால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. டைரெக்ஷனே வர மாட்டேது. ஆனால் ஃபுல்லாக க்ரௌடு தாங்க. வீக்கெண்டு அப்படிங்கிறதால செம்ம க்ரௌடாக தான் இருக்குது. இதான் வீக் டேஸில் வந்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் கூட்டம் கம்மியாக தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. கைஸ், இப்போ வந்து நம்ம லேம்ப்ஸ் ராக் பார்த்துட்டு இப்போ ரிட்டன் கிளம்பிட்டோம். இது வந்து லேம்ப்ஸ் ராக் வர்றது வந்து வியூ பாயிண்ட் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் மிஸ்ட்டு கவர் ஆகிடுச்சுன்னா இன்னும் பயங்கரமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயில் அடிச்சுட்டும் இருக்குது, மிஸ்ட்டும் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. அண்ணா ஒரு பர்சனுக்கு வந்து 40 ரூபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. கூட்டமாக இருக்கு. நம்ம போயிடுவோம். நம்ம பைக்ஸ்தில் தானே. நம்ம சந்தை முதலெல்லாம் பூண்டு போயிடலாங்க. நம்ம எப்படி வேணால் போயிடலாம். காருக்கு தாங்க அதிகம். ஸோ கார்னால தான் இங்கே வந்து செம்ம க்ரௌடாக இருக்குது. அதனால் பாதி பேர் காரே கீழே விடுறதில்ல, அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க.
சூப்பராக இருக்குங்க. நீங்கள் குன்னூர் வந்தீங்கன்னா லேம்ப்ஸ்ராக்கு, டால்பின் நோஸ் வியூ பாயிண்ட் இதெல்லாம் பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்குது. இங்கே யானை இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையாமாங்க, கேட்டோம். யானை அந்த மாதிரி இதில் இந்த ரூட் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. பட் மிஸ்டதால் நல்லா இருக்கு. தொட்டபெட்டா பீக் போகலான்ட்டு ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ செட் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு தெரில. நெட்டு தாங்க வண்டியே திணறுது. செங்குத்தாக இருக்குங்க ரூட்டு ட்ராவல் பண்ணுறக்கு. பைக்கில் வந்தால் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். காரில் வந்தால் அவ்வளோ கம்ஃபர்ட் இருக்காதுங்க. ஏன்னா அங்கே திரும்பறக்கே இடம் கிடையாது. கஷ்டம்தான். 1 hour 2 hours அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது. நாம லெஃப்ட் கட் ஆகணுமா? நம்மளால் இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா இந்த 2 இடத்த வந்து கவர் பண்ண முடிஞ்சு. ஸோ டைம் வேறு எவ்வளோ ஆச்சுன்னு தெரியலையா, 1 o'clock ஆச்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம ஊட்டி தோட்டப்பட்டாலாம் போயிட்டு வரவங்களுக்கு இன்னுமே டைம் ஆயிருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஒரு 5 மணி வரைக்கும் டைம் எடுத்து நம்ம சுற்றி பார்க்க வேண்டியதாங்க. ஏன்னா ஊட்டியெல்லாம் சுற்றி பார்க்கணும்னு நினச்சோன்னு வைங்களேன், நீலகிரிஸை பயங்கரமாக ஒரு 4 days 5 days எடுக்கணும் போல் இருக்குது. ரூம் ஸ்டே பண்ணால் மட்டும்தான் நம்ம இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சுற்றி பார்க்க முடியும்னு நினைக்கிறேங்க. 1 day ட்ரிப்பெல்லாம் போயிட்டு ரோட்லேயே வர மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அப்படி தான் இருக்குது. இப்போ நாங்கள் லேம்ப்ஸ்ராக்லேயே கிட்டத்தட்ட ஒரு 1 hour பக்கம் நின்ட்டோம். ஏன்னா கொஞ்சம் நல்லா இருந்துச்சுங்க, வியூவெல்லாம் வேறு லெவலாக இருக்குது. ஒர்த்து தான், பரவாயில்ல, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு ஒர்த்து. கப்புள்ஸ் ஃபேமிலிஸ் தான் அதிகமாக வராங்க, பைக்கர்ஸாக அதிகமாக அவ்வளோக்கா இல்லை. பஸ்ஸு வேறு வருதா? எப்படி அங்கெல்லாம் போய் திரும்புவீங்க? ஆனால் இந்த ரூட்டில் ஃபுல்லாமே வியூ வேறு மாதிரி அல்டிமேட்டாக இருக்குங்க. நீங்கள் என்ன இடத்துல நின்று பார்க்குறீங்களோ அந்த இடத்துல ஃபுல்லாகவே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி தான் தெரியும். ஆனால் ஒரு ஹைட்டில், அதாவது மவுண்டைன் ஹைட்டில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பட் இந்த வெயில் மட்டும் இல்லைன்னா இன்னுமே கொஞ்சம் அல்டிமேட்டாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம தொட்டபெட்டா போக முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு குன்னூர் பஸ் ஸ்டாண்டு போனதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும். பார்க்கலாம், அங்கே போயிட்டு முடிவெடுத்து போக வேண்டியதான். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டி விட்டுக்கோங்க. கைஸ், இப்போ வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க. நம்ம பைக் இல்லை, ஃப்ரெண்டோட பைக்கு வந்து போலீஸ் பிடிச்சிட்டாங்க. அந்த நம்பர் பிளேட்டில் ஸ்டிக்கரிங்கில் ஒட்டக்கூடாதாமாங்க. அதாவது அந்த இப்போல்லாம் வருதில்ல நியூ மாடல் பைக்ஸ்க்கெல்லாம் நம்பர் பிளேட்லேயே அச்சடிச்ச மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி வரணுமா. இப்போ ஊட்டி போலீஸ் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சூப்பர் வந்துருவே அந்த மாதிரி பிரிண்ட் அடிச்சிருந்தா மட்டும்தான் செல்லுபடி ஆகுமா. இங்கே வந்து அந்த ஸ்டிக்கரிங்கில் ஒட்டக்கூடாதாமாங்க. அதுக்கு ஒரு 500 ரூபா ஃபைன் தட்டி விட்டாங்க. பின்னாடி பில்லியனா கொண்டு வந்த பையன் வந்து ஹெல்மெட் போடாமல் வந்திருக்கான். அதனால பிடிச்சி இதுக்கு ஃபைன் போட்டு தள்ளிட்டாங்க. 500 ரூபா எடுத்து போச்சு. பில்லியன் ஹெல்மெட் போடாதால 1500 ரூபா ஆச்சு. விட்டாங்க. சரி பரவாயில்ல, இங்கே தான் வந்து கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். விட்டார். அதுக்கு நம்பர் பிளேட்டுக்கு மட்டும் இப்போ வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. என்னங்க இப்படியெல்லாம் இதாக இருக்கா, ரூல்ஸ் இருக்கா? நீ யாராவது அந்த மாதிரி ஒட்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாங்க ஊட்டிக்கு. ஏன்னா ஃபைன் தட்டி விட்டு இருக்காங்க. இது ஒரு அவேர்னஸ்க்காக தான். ஸோ நீங்களும் உங்கள்கிட்ட அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி அந்த தப்பை பண்ணாதீங்க இனிமேல். இப்போ வந்து நம்ம தொட்டபெட்டா பீக் தான் போயிட்டு இருக்கோம். சரியாக இன்னும் 25 கிலோமீட்டர் இருக்குங்க. டைம் இப்போவே மணி பார்த்தோம்னா 1:30 ஆச்சு.
எவ்வளோ நேரத்தில் போயிட்டு வருங்க. இது என்னடா இது இன்ஜின் லைட்டு வேறு எரியுது. சே, நமக்குன்னே ஏதோ ஒன்று வைக்குமா. ஃபஸ்ட்டு மிரரு, இப்போ இன்ஜின் லைட் எரியுது. அது என்ன பிரச்சனை வந்துச்சோ. நம்மளுக்கு கால் வைக்கிற இடம் எல்லாமே கண்ணு வெடியாக இருக்குங்க. அந்த மாதிரி தான் ஆகிப்போச்சு. சுபா ஐஷம்மா 16 கிலோமீட்டர் அந்த கோத்தகிரி நீர்வீழ்ச்சிக்கு போகணுமா. அதுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரைக்கே டைம் கரெக்டாக இருக்குங்க. ஸோ நம்ம டொட்டபேட்டா போய் எட்டி பார்த்து வந்துடுவோம். நம்ம சரியாக வந்து எந்த இடத்துமே கவர் பண்ண முடியறது இல்லைங்க. ஏன்னா டைமே கிடைக்கிறதில்ல. அங்கே இங்கே சுற்றுறக்கே டைம் கரெக்டாக இருக்குது. அப்புறம் எங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. முடிஞ்ச வரைக்கும் போய் பார்ப்போம். நான் வந்து மொபைலில் தான் வந்து வீடியோ கேப்சர் பண்ணிட்டுருக்கேன். சார்ஜ் வேறு இறங்கிட்டு இருக்கு. ஒயர் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் பைக்கில் அவ்வளோ ஸ்பீடாக வராது. பவர் பேங்க்கு வாங்கி வைக்கல. TN43னாவே கெத்து தாங்க. வெயில் தான் போட்டு பொழந்து எடுக்குது. வெயில் அடித்தாலுமே குளிரும் தாங்க முடியலைங்க. ஆனால் குளிர் தான் சிலு 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 சிலுன்னு இருக்குது. பைக்கை தொட்டாலே ஐஸ் சோட்டாக இருக்குங்க. இன்னும் எல்லாம் ஹெவி வெஹிக்கல்ஸ் நின்று இருக்குது. இதெல்லாம் எங்கே போகிற ரூட்டுன்னு சொல்லி தெரியலையே. கரெக்டாக தான் போகிறோமான்னு சொல்லிட்டு தெரியல. போயிட்டு இருக்கோம். ஹில்ஸ் பஸ்ஸு சிறுசாக தான் இருக்கும் போல இருக்குங்க. நார்மல் சிட்டிக்குள்ளே ஓடுற பஸ்ஸை விட சிறுசாக தான் இருக்கும் போல இருக்குங்க. ஹேர்பின் பெண்டுக்கு தகுந்த மாதிரி பஸ்ஸு தயாரிச்சுக்கிறாங்க போல இருக்குங்க. பாருங்களேன், குட்டியாக இருக்குது. த்ரீ 23 கிலோமீட்டர். ஸ்ட்ரெயிட்டாகவே தான் போகுது. இங்கே ஃபுல்லாக டவர் கிடைக்குது. கீழே நாங்கள் அந்த லேம்ப் ஸ்டாக்கு டால்பின் நோஸ் எல்லாம் போகிற இடத்துல சில இடத்துல கிடைக்கிறது இல்லை, சில இடத்துல நல்லா கிடைக்கிது. வால்பாறை விட இங்கே கொஞ்சம் பெட்டராக டவர்ஸ் எல்லாம் நிறைய கிடைக்குது. சிக்னல் எல்லாம் பரவாயில்லைங்க. ஐயோ, போக போக கையெல்லாம் ஐஸ் மாதிரி ஏறுது. விரைச்சிடும் போகிறதுக்கு. இன்னும் மதியம் லஞ்சே எடுக்கலைங்க. காலை பிரேக்ஃபாஸ்ட் எடுத்ததா ரைட்டு. இன்னும் மதியம் லஞ்சே எடுக்கலை. எதனா டீ எதனா சாப்பிட வேண்டியதான். பசி அந்தளவுக்கு இல்லை. எங்கேயா பாம்பாட்டா வளர்த்துட்டு போகும் போல இருக்கு. ரூட்டே அப்படியே ஓல்டு மாடல் பஸ். இங்கே தான் பார்க்க முடியுது இந்த பஸ். இந்த மாதிரியெல்லாம் பஸ் எல்லாம் ஸோ காய்ஸ், நீங்கள் ஊட்டிக்கு ட்ரிப் பிளான் பண்ணிங்கன்னா
2 days ஆர் 3 days ட்ரிப்பாக பிளான் பண்ணுங்க. ஏன்னா 1 day ட்ரிப்பாக தான் பிளான் பண்ணுங்க வைங்களேன். சும்மா ரோட்லேயே வந்துட்டு ரோட்லேயே ரிட்டர்ன் போக வேண்டியதான். ஏன்னா நம்ம சுற்றுறக்கே டைம் கரெக்டாக போயிடும். இதில் எங்கே போய் ஒவ்வொரு இடமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறது கஷ்டம்தாங்க. அட்டா என்றா யார் பின் பண்ணி இப்படி இருக்கு. அண்ணா கொஞ்சண்ணே திடீர்னு திருப்பிடாதீங்க. கோத்தகிரி 13 கிலோமீட்ரு, கோடநாடு காட்சிமுனை 31, வெலிங்டன் 8. இதில் தான் பெட்டட்டி சுங்கம். என்ன கேட்டால் சுத்த வைக்கும் போல இருக்கு கூகுள் மேப்பு. ஏன்னா டொட்டப்பட்டா பீக்குன்னு எதுவுமே போடவே இல்லைங்க ரூட்டு. ஏன்னா ஹார்ன் அடிக்கிறான். இன்னும் 21 கிலோமீட்டர் போகணும் தொட்டப்பேட்டா. ஆனால் ஊட்டி ஹில்ஸு சும்மா சிறுசு மட்டும் இல்லைங்க, அம்மா பெருசு. பேருக்கு தான் ஊட்டி, ஏகப்பட்ட ஊர். டீ எஸ்டேட் எல்லாம் அழிக்கிறாங்களா. ஊட்டி மிஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குல்ல பஸ் பேர். ஸோ காய்ஸ், நான் போயிட்டு தொட்டப்பட்டா பீக் கட்ட போயிட்டு நான் vlog பண்ணுறேன். வீடியோஸ் எடுத்து காமிக்கிற பாருங்கள்.